சிருஷ்டி பில்டர்ஸ் வரதராஜனை கொலை செஞ்ச கேஸ்ல இவங்க 4 பேருக்கும் பெயில் கொடுத்திருக்கீங்க. டிஎன்ஏ ரிசல்ட் இன்னும் வரவில்லை. இவங்க சமூகத்துல அந்தஸ்துள்ள நல்ல பேர் உள்ள ஆட்கள் என்று நம்பித்தான் நீங்க பெயிலே கொடுத்தீங்க. ஆனா இவங்க 4 பேரும் இந்த கொலை மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு கொலை செய்திருக்கிறார்கள். இது என்ன புது கதையா இருக்கு? இந்த ரவியோட மாமனார் தணிகாச்சலத்தை கொன்றது அவரோட சம்பந்தி மார்க்கண்டேயன் கிடையாது. இந்த 4 பேரும் தான் அந்த கொலையை செய்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பழியை தூக்கி பெத்த அப்பான்னு பார்க்காம மார்க்கண்டேயன் மீது தூக்கி போட்டுவிட்டு இவர்கள் அந்த கொலையிலிருந்து தப்பித்து விட்டார்கள். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அந்த கேஸ் விசாரணை எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பும் கொடுத்து 7 வருஷம் ஆச்சு. குற்றவாளி சிறை தண்டனையை அனுபவிச்சாச்சு. இப்போ அதை மறுபடியும் எடுத்து பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இந்த கேஸுக்கு சம்பந்தமானதை மட்டும் பேச சொல்லுங்க யுவர் ஆனர். சம்பந்தம் இருக்கிறதுனால தான் பேசுறேன். பிள்ளைங்க செஞ்ச கொலைக்கு அப்பா பழியை ஏத்துட்டு போறது பெரிய குற்றம் தான். அதுவும் இல்லாம இந்த கேஸ்ல 4 குற்றவாளிகள் தண்டிக்கப்படாம ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல இவங்க எத்தனை கொலை செய்யவும் அஞ்ச மாட்டாங்கங்கிறத நிரூபிக்க தான் நான் இதை சொல்ல வேண்டியதா இருந்தது. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில இவங்க 4 பேரும் தான் தணிகாச்சலத்தை கொலை செஞ்சாங்கன்னு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அதானே பிபி சாலிட் எவிடன்ஸ் இருந்தா மட்டும் பேசுங்க. இருக்கு யுவர் ஆனர். என்ன ஆதாரம்? தணிகாச்சலம் கொலை செய்யப்பட்டப்போ சம்பவ இடத்துல இருந்த சர்வேலன்ஸ் கேமரால பதிவான வீடியோ இருக்கு. அதை நீங்களே பாருங்க யுவர் ஆனர். இந்த வீடியோவை முழுசா அவர்கள் டெலிட் பண்ணிவிட்டேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியா அதிலிருந்து கிடைத்ததுதான் இது. அதில் இருப்பது இவர்கள் 4 பேரும் தான் யுவர் ஆனர். இந்த வீடியோவை எதிர்த்தரப்பு அட்வொகேட்டும் பார்ப்பதற்கு அனுமதி அளிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ப்ரொசீட். நீங்க என்ன சொல்றீங்க மார்க்கண்டேயன்? யுவர் ஆனர், எப்போவோ எந்த வருஷமோ எடுத்த வீடியோவை கொண்டு வந்து இப்போ போட்டு காட்டி அதில் இருக்கிற 4 பேரும் இவங்க தான் சொல்றது கொஞ்சம் கூட ஒத்துக்கிற மாதிரி இல்லை யுவர் ஆனர். அதுவும் இல்லாம அதுல இருக்கிற யாரோட முகமும் தெளிவாவே இல்லை, அதுல வெளிச்சமும் இல்லை. அப்புறம் அதை வச்சு இவங்க 4 பேரும் தான்னு எப்படி பிபி சொல்றாரு? அந்த வீடியோல இருக்கிற 4 பேரும் இவங்கன்னு மட்டும் இல்ல, வேற யாரோ 4 பேரை காட்டி அது அவங்க தானும் சொல்லலாம். ஏன் உங்களையும் என்னையும் கூட காட்டி சொல்லலாம் யுவர் ஆனர். இது இந்த கேஸை திசை திருப்புற நோக்கமே தவிர வேற எதுவும் இல்லை யுவர் ஆனர். அதுவும் இல்லாம
தீர்ப்பு வழங்கின கேஸ பிபி அவரே தோண்டி எடுக்கிறது இந்த கோர்ட்டை அவரே நம்பாத மாதிரியும் நீதிக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரியே இருக்கு யுவர் ஆனர். சரி, அவங்களோட முகம் தெளிவில்லாம வேணா இருக்கலாம், அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஆனா அவங்கள இந்த வீடியோல பார்த்து அவங்க மனைவிமார்கள் அது தன்னோட புருஷன் தான்னு அடையாளம் காட்டினா ஒத்துப்பீங்களா? ஆள் அடையாளத்தை யார் வேணாலும் மாத்தி சொல்லலாம். ஆனா புருஷனை ஒரு பொண்டாட்டிக்கு அடையாளம் தெரியலன்னு சொல்ல முடியாதுல்ல. அவங்க சொன்னா ஏத்துப்பீங்களா? சொல்லுங்க மிஸ்டர் மார்க்கண்டேயன். அடையாளம் காட்ட அனுமதி வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். ப்ரொசீட். யுவர் ஆனர், திருமதி உமா அவர்களுக்கு இந்த வீடியோவை பார்க்க அனுமதி தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். உமா 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 யுவர் ஆனர், திருமதி உமா அவர்களுக்கு இந்த வீடியோவை காட்டுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். உமா, அந்த வீடியோல பயந்து போய் ஓடுறாரே, அவரு கொலை செய்யப்பட்ட உங்க அப்பா தனிகாச்சலம் தானே? சொல்லுங்க உமா, அது உங்க அப்பா தனிகாச்சலம் தானே? ஆமா, அது என்னோட அப்பா தான். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அவரை துரத்திட்டு போறாங்கல்ல, அதுல முதல்ல போன 3 பேரை உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? தெரியலன்னு சொல்லு உமா. உமா, டெல் மீ, அவங்கள உங்களுக்கு அடையாளம் சொல்ல முடியும்ல? இல்ல, அவங்க யாரையுமே எனக்கு தெரியல. வாட்? நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா? நான் நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, அவங்கள வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கடைசியா 4ஆவதா போறாரே ஒருத்தர், அவர் உங்களுக்கு தெரியாம இருக்காது. ஏன்னா அவர் உங்க கணவர் ரவி. அது ரவிதான்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றீங்களா? சொல்லுங்க மிஸ்ஸஸ் உமா. அது என் ஹஸ்பண்ட் ரவி இல்ல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி அதுல இருக்கிறது ரவி இல்ல. என்னம்மா, இத்தனை வருஷமா கூட வாழ்ந்துட்டு கணவனையே அடையாளம் தெரியலன்னு சொல்றீங்க? இத்தனை வருஷமா அவர் கூட வாழ்ந்தவன் நான் சொல்றேன். அது ரவி இல்ல. இல்லம்மா, அது என்ன சார், என் புருஷனை எனக்கு தெரியாதா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், போதும்.
நீங்க போலாம். தேங்க்யூ. உமா, ரொம்ப தேங்க்ஸ் உமா. ரொம்ப பெரிய மனசு உனக்கு. இந்த நன்றியை மறக்கவே மாட்டேன். அரசு தரப்புல ஏதாவது ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சா ப்ராப்பரா பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டூபிடா பண்ணாதீங்க. யுவர் ஆனர், ராஜா, ரவி, தங்கராஜி, பாண்டி இந்த 4 பேர் மேலேயும் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு போலியானது. அதே போல இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு இது நான் சொல்லி யாரும் புரிஞ்சுக்க தேவையில்லை. ஆகையால் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டு எனது கட்சிக்காரர்கள் 4 பேரையும் விடுவிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சிருஷ்டி பில்டர்ஸ் வரதராஜன் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட இந்த வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட ராஜா, ரவி, பாண்டி, தங்கராஜ் இந்த 4 பேருக்கும் எதிராக எந்தவித ஆதாரங்களும் சாட்சியங்களும் நிரூபிக்கப்படாத காரணத்தால் சந்தேகத்தின் பலனை அவர்களுக்கு சாதகமாக கருதி அவர்களை இவ்வழக்கிலிருந்து முற்றிலுமாக விடுவிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மேலும் காரிலிருந்து கைப்பற்றப்பட்ட உடல் யாருடையது என்பதை தனி வழக்காக விசாரிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். மாமா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சொல்லுமா, என்ன உண்மை தெரிஞ்சாகணும்? அந்த வீடியோல இருந்தது யாரு? அதுல இருந்தது ரவியிலன்னு ஆயிப்போச்சுல்ல. அப்புறம் அது வேற யாரா இருந்தா என்னம்மா? அது அவங்களா ஜோடிச்ச ஒரு வீடியோ. சோடிச்ச வீடியோக்கும் கிராபிக்ஸ் பண்ண வீடியோக்கும் கூட வித்தியாசம் தெரியாதா மாமா எனக்கு? உண்மையை சொல்லுங்க, அதுல இருக்கிறவங்க யாரு? இங்க பாருங்க மாமா, எங்க அப்பாவை கொன்ன கொலைகாரனா? இத்தனை நாளா நான் உங்களை நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அந்த கொலை செஞ்சவர் நீங்க இல்ல, வேற ஒரு ஆள். அந்த ஆள் யாருங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும் மாமா. என்னம்மா, உன்னை யாரோ நல்ல குழப்பி விட்டுருக்காங்க. அந்த கொலையை செஞ்சது நான் தான். அதுவும் இல்லாம மாமா, போதும் மாமா, போதும். இந்த ஒரு பொய்ய மறைக்க நீங்க இன்னும் எவ்வளவு பொய்ய சொல்லிட்டே போறீங்க? எனக்கு அது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்க, உங்ககிட்ட பேசின அந்த ஆள் யாரு? எனக்கு தெரியும் மாமா,
உங்க உயிரே போனாலும் அது யாருன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. அவங்களுக்காக 7 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னா அவ்வளவு சாதாரணமா காட்டி கொடுத்துருவீங்களா என்ன? எல்லாரையும் உருட்டி மிரட்டுவீங்க, பயமுறுத்துவீங்க. ஆனா காட்டி கொடுக்க மட்டும் செய்ய மாட்டீங்க. அது யாருன்னு எனக்கு தெரியும் மாமா. அது ரவி, ராஜா மாமா, தங்கராஜ் அண்ணன், பாண்டி. அம்மா இல்லம்மா, அதெல்லாம் இல்ல. இங்க பாருங்க மாமா, இந்த புள்ள தப்பு பண்ண உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா தாலி கட்டி குடும்பம் நடத்தின எனக்கு தெரியாம இருக்குமா மாமா? அந்த வீடியோல இருக்கிறது ரவிதான். என் அப்பாவை கொலை பண்ணதும் அந்த அந்த 4 பேரும் தானே. கொலை செஞ்சது அந்த 4 பேரு தானே அடையாளம் காட்டதான் நான் கோர்ட்டுக்கே வந்தேன். ஆனா கூண்டுல ஏறினதுக்கு அப்புறம் தான் அந்த உண்மையை நான் சொல்ல முடியாம போனதுக்கு காரணம் நீங்க தான் மாமா. அங்க வந்து நின்னு உங்க முகத்தை நான் பார்த்தப்போ 2 விஷயம் எனக்கு தோணுச்சு. எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண அந்த பிள்ளைங்களை மன்னிச்சு அவங்களுக்காக இவ்வளவு பெரிய போராட்டம் தியாகத்தையும் பண்ண தகப்பன் தோத்துறக்கூடாதுன்னு தான் மாமா தோணுச்சு. 2வது, இப்பேற்பட்ட ஒரு தகப்ப முன்னால ஏன் அப்பாவையும் நிக்க வச்சு பார்த்தேன். பெத்த பொண்ணு இருக்காளேன்னு கூட பார்க்காம என்னையும் சேர்த்து நம்ம குடும்பத்தையே அழிக்க நினைச்சவரு. அந்த ஒரு நொடியில தான் மாமா உண்மையான தகப்பன் எப்படி இருக்கணும்னு உங்களையும் அவரையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஒரு அப்பன்னா இப்படிதான் உங்களை மாதிரி இருக்கணும்னு புரிஞ்சுது. அப்பதான் மாமா நான் ஒரு முடிவெடுத்தேன். அந்த அப்பாக்காக இந்த அப்பா தோத்துறக்கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவெடுத்தேன். நானும் இத்தனை வருஷம் உங்களை சரியா புரிஞ்சுக்காம வெறுத்து எவ்வளவு தப்பான விஷயங்களை உங்களுக்கு எதிராக பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க மாமா. என்னம்மா நீ? என்னம்மா இந்த பருமா, எப்படி என் பிள்ளைங்க தப்பானவங்களா இருந்தாலும் எப்படி நான் அவங்கள நேசிச்சனோ அதே மாதிரிதான் உன் அப்பா தப்பானவரா இருந்தாலும் நீ அவரை உண்மையா நேசிச்சிருக்க. அதுக்காக தான் இதெல்லாம் நீ செஞ்சிருக்க. அதெல்லாம் எந்த தப்பும் இல்லம்மா. சொல்ல போனா உங்க அப்பாவுக்காக நீ செஞ்சது உன் தரப்புல இருந்து பார்த்தா நியாயம்தாம்மா உமா. எப்படி மாமா? எப்படி மாமா உங்களால மட்டும் இப்படி இருக்க முடியுது? உங்க அத்தை அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, என்னதான் பிள்ளைங்க மேல கோவமோ வருத்தமோ இருந்தாலும் அவங்க தண்டனை அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லுவா. இதுதான் எல்லா தாய் தகப்பனுக்கும் இருக்கிற குணம். என் அப்பா என்னை கைவிட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் நீங்க தான் எனக்கு அப்பாவா இருந்தீங்க. ஆனா நான் தான் மாமா நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் எப்பவுமே உன்னை என் மகளாதாமா பாக்குறேன். பெரிய பெரிய தப்பு பண்ணவன்லாம் குற்ற உணர்ச்சியே இல்லாம வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. என்னம்மா இதுக்கெல்லாமா போய் ஃபீல் பண்ற? அப்புறம் நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும். இந்த உண்மை நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே வேற யார்கிட்டயும் சொல்லிட வேண்டாம். ஆமா மாமா, இந்த உண்மையை தெரிஞ்ச குற்றவாளியாவே ரவி என்ன பார்க்க தேவையில்ல. இப்பவே என் மனசுல இருந்து இதை தூக்கி எறிஞ்சிடுறேன். அதை என்னைக்குமே நான் சொல்ல போறதில்ல மாமா. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நீ ஏன் சொல்லிட்ட. இத்தோட அது எல்லாத்தையும் விட்டுறலாம். இப்போ நீதாமா பெருந்தன்மையில என்னை விட ஒசந்திருக்கிற. நான் உங்களுக்கு பண்ண தப்புக்கெல்லாம் நான் நான் நான்
நான் என்ன பிராயச்சித்தம் பண்ண போறேனே தெரியல மாமா. செஞ்ச தப்ப மன்னிக்கிறதும் அதை மறக்கிறதும் தான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நீ அதையே பண்ணிட்ட. இதுக்கு மேல நீ செய்யறதுக்கு எதுவுமே இல்லை உமா. இல்ல மாமா, இத்தனை வருஷம் உங்கள மாதிரி ஒரு ஆளை போய் இவர் இந்த காரியத்தை போய் பண்ணிருப்பாரோன்னு நான் யோசிக்கவே இல்லையே. அந்த அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கிறதுக்காகவாவது நான் ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் பண்ணியே ஆகணும் மாமா. அதுதான் உன் முடிவுன்னா நீ தப்பா எடுத்துக்கலன்னா நான் உனக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். எந்த தப்புமே செய்யாம நம்ம வீட்ல ஒரு ஜீவன் டெய்லி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம சக்தியை தான் சொல்ற. அவனை நீயே உன் மகனா ஏத்துக்க கூடாதா? உள்ள பாசத்துல அவன் ஏங்கி தவிக்கிறான். அவன் தான் அப்பான்னு தெரிஞ்சு இவனும் ஒதுங்கி ஒதுங்கி போறான். உமா, இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும்னா நீ தான் சக்திய மகனா ஏத்துக்கணும். இது ஒண்ணு மட்டும்தான் நான் உன்கிட்ட வைக்கிற வேண்டுகோள். நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுமா?